ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सुश्रुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் கடவுளின் பரலோக வர்ணனை, பகவானுடைய ஆன்மீக உலகத்தை பற்றிய வர்ணனை. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 26 முதல் 28 வரை. தத்விஸ்வகுர்வதிகிருதம் புவனைவ வத்யம் திவ்யம் விசித்திர விபுதாக்ரய விமான லோக்சோகி ஆவோகு பராமுதம் அபூர்வம் உபேத்ய யோக மாயா பலேன முனையஸ்தத் அதோ விகுந்தம். இவ்வாறு முனிவர்களான சனகர், சனாந்தனர், சனந்தனர், சனத்குமாரர் ஆகியவர்கள் தமது யோக சித்தியின் பயனால் மேலே கூடப்பட்டிருக்கும் ஆன்மீக உலகத்தில் உள்ள வைகுண்டத்தை அடைந்தவுடன் முன்னர் எப்போதும் அனுபவத்தறியாத மகிழ்ச்சியினை உணர்ந்தனர். ஆன்மீக வானம் முழுவதும் பகவானின் சிறந்த பக்தர்களால் ஓட்டிச் செல்லப்படும் விமானங்களினால் ஒளி செய்யப்பட்டிருப்பதையும் அங்கே முழுமுதற்களின் ஆட்சியை நிலவுவதையும் அவர்கள் கண்டனர். நிறைய முக்கியமான விஷயம் இருக்கு ஸ்லோகத்துல, இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள். அதாவது 4 முனிவர்கள், பிரம்மாவுடைய 4 பசங்க, சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார். இவங்க 4 பேர் பிரம்மாட்ட இருந்து வந்தாங்க. பிரம்மா பகவான் இருந்து வந்தார். பிரம்மா பகவான் இருந்து வந்த உடனே, பகவான் இருந்து தோன்றிய உடனே பிரம்மாவுக்கு படைக்கூடிய நாலேஜ் பகவான் கொடுக்கிறார். தேனே பிரம்ம ஹிருதயாதிகவியே முக்கியத்தி அச்சோடையக. பிரம்மாவுடைய இதயத்தில் இருந்து கொண்டே படைப்புக்கு தேவையான அறிவு பகவான் கொடுக்கிறார் பிரம்மாவுக்கு. சோ பிரம்மாவுடைய சிறப்பு என்னன்னா, அவருக்கு ஸ்வயம்பூன்னு பேர். அவர் ஸ்வயமா தோன்றினார். அவருக்கு அப்பா அம்மா 2 பேருமே மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணு பகவான் தான் பிரம்மாவுக்கு தாய் தந்தை எல்லாமே. இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒரு ஆண் பெண்ணுடைய சேர்க்கை இருக்கு. ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்தாலும் ஒரு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா பகவான் பிரம்மாவை படைக்கணும்னு முடிவு பண்ண உடனே லக்ஷ்மியோடைய உதவி இல்லாமலே பகவான் பிரம்மாவை படைக்கிறார். அதனாலதான் அவர் முழுமுதற் கடவுள். அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. பகவானுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. சோ இப்படி பகவான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவரு பிரம்மாவை படைத்தார். நான்முகனை நாராயணன் தான் படைத்தான். நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான். திருமலிசை ஆழ்வார் சொல்றார். 12 ஆழ்வார்ல ஒரு திருமலிசை ஆழ்வார். திருமலிசை ஆழ்வார் என்ன சொல்றாரு? நான்முகனை நாராயணன் தான் படைத்தான். நான்முகனை படிச்சது யாரு? நாராயணன். நாராயணன் படிச்சது யாரு? நாராயணன் சங்கரனை நான்முகனும் நாராயணன் நான்முகனை நாராயணன் தான் படைத்தான். நான்முகன்னா பிரம்மாவுக்கு 4 முகம் இருக்கு. அந்த 4 சதுர் தலை சிரசு, 4 தலை உள்ள பிரம்மாவை யார் படிக்கிறா? பகவான் தான் படிக்கிறார். அப்புறம் பிரம்மா யார படிச்சாரு? ருத்ரனை படிக்கிறேன், சிவபெருமான். அதனால பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் ஆதாரமா இருக்கிறது பகவான் கிருஷ்ணன். அது ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல சொல்ற. அப்புறம் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாங்க, ருத்ரர் வர்றதுக்கு முன்னாடி 4 குமாரர்கள் வந்தாங்க. பகவான் 4 குமார், சனகர், சனந்தன், சனாதன், சரத்குமார், 4 குமார். இவங்களை சந்ததிகள் உற்பத்தி பண்ண சொன்னா இவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா பிரம்மாவுக்கு பகவான் என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, நல்ல தெய்வீகமான குழந்தைகளை உற்பத்தி பண்ணுங்க. இந்த பூலோகம், இந்த பௌதிக உலகம் முழுவதும் உயிர்வாளிகளை நிரப்பணும். இந்த பௌதிக உலகம் முழுவதும் உயிர்வாளிகளை நிரப்பணும். நல்ல சந்ததி உற்பத்தி பண்ணுங்க. அப்ப பிரம்மா என்ன பண்ணார்? 4 குழந்தைகளை உற்பத்தி பண்ணார். பிரம்மாவுடைய நெற்றியிலிருந்து, உருவத்திலிருந்து 4 குமாரர்கள் வந்தாங்க.
இவங்க என்ன பண்ணுவாங்க, சந்ததியை உற்பத்தி பண்ணுவான்னு பார்த்தா இவங்க தவம் பண்றதுக்காக காட்டுக்கு போறேன். இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்க தவம் பண்ண போறோம், எங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு விருப்பம் இல்லை. அப்ப பிரம்மா கோவம் வருது, சபிக்கலான்னு போறாரு. ஆனா தப்பு பொண்ணு பண்ண போல இந்த பசங்க. இந்த பசங்க அப்பாவுடைய வார்த்தையை மதிக்கல, தவம் பண்ண போனாங்க. ஆனா பிரம்மத்தை தான் தவம் பண்ண போறாங்க. அதனால இந்த குழந்தைகளை ஒண்ணும் சொல்லாம விட்டுறேன். அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய கோபத்திலிருந்து ருத்ரன் வர்றாரு. ருத்ரன்னா, ருத்ரன் என்ன தெரியுமா? கிரைம், அழ வைக்கும். சோ ருத்ரன் வந்தாரு. அப்ப பிரம்மா சொன்னார், ருத்ரா நீங்க உயிர்வாளிகளை படைங்க. ருத்ரன் என்ன பண்ணார், பூதகணங்களை படிக்கிறது. பூதங்கள், பிசாசுகள். ஐயா சாமி நீங்க படைக்கவே வேண்டாம், நீங்களும் தவம் பண்ண போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் போய் கைலாசில தவம் பண்ணுங்க, உயிர்வாளிகளை நான் படைச்சுக்கிறேன்னு சொல்லி பிரம்மாவுடைய உடம்புல இருந்து ஒரு ஆண் ஒரு பொண்ணு வருவாங்க. ஸ்வயம்பூ மனு, சத்வரூபா. அவங்கதான் எல்லா பிரஜைகளையும், அவங்கள்ட்ட இருந்தா எல்லாருமே இந்த மனுக்கள்ட்ட இருந்து வர்றதுனாலதான் நம்ம மனிதர்கள். இப்ப வந்து வைவஸ்வத மனுவோட ஆட்சி காலம் நடக்குது. இப்ப எந்த மனுவோட ஆட்சி காலம் நடக்குது? வைவஸ்வத மனுவோட ஆட்சி காலம். ரைட். சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த 4 குமாரர்களும் பிரம்மத்தை தியானம் செய்யறதுக்காக அப்படியே பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை தன்னை குழந்தைகளாக வச்சுக்கிட்டாங்க. குமாரன் குமரன் குமரன் குமாரன் பாலகன்னா சிறுவர்கள், குழந்தைங்க, ஒரு 5 வயசு. ஏன் இவங்களை குழந்தையாக வச்சுக்கிட்டாங்க தங்களை? ஏன்னா இளமை வந்துட்டா இமிடியா எதிர்பாலினத்து மேல ஈர்ப்பு வரும் இல்லையா? இளமை பருவம் வந்த உடனே ஒரு ஆணுக்கு பொண்ணு மேல ஈர்ப்பு வருது, பெண்ணுக்கு ஆண் மேல ஈர்ப்பு வருது. அதே 2 சின்ன குழந்தைகள் விளையாட்டு இருந்து அதுக்குள்ள ஈர்ப்பு இல்லை. ஒரு 5 வயசுல ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை விளையாடிட்டு இருக்குன்னா அதுக்கு ஏதாவது அட்ராக்ஷன், புலன் சார்ந்த எண்ணங்கள் இருக்காது. அப்போ இந்த குழந்தை பிராயம் அப்படிங்கிறது, குழந்தை பிராயம்ங்கிறது கள்ளம் கவடம் இல்லாத ஒரு பிராயம். கள்ளம் கவடம் கிடையாது, சூதுவாது கிடையாது, பொறாமை கிடையாது, காமம் கிடையாது, பேராசை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது விளையாட்டு பருவம். இந்த குழந்தை மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க தன் குழந்தையாவே வச்சுக்கிட்டாங்க. அவங்க இளமைக்கு போகவே இல்லை. எல்லா இதுலயும் பாருங்க, கோமாதா எடுத்துக்கிட்டாலும் சரி, யானை, பூனை, நாய், எல்லா ஜீவனுக்குள்ளயும் ஆண் நாய்க்கு பெண் நாய் மேல அட்ராக்ஷன் வரும், பெண் நாய்க்கு ஆண் நாய் மேல ஈர்ப்பு. ஆண் யானைக்கு பெண் யானை மேல ஈர்ப்பு, பெண் யானைக்கு ஆண் யானை மேல ஈர்ப்பு. அப்ப இந்த பாலுறவு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஜட உலகத்துல கட்டுண்ட நிலைக்கு முக்கியமான காரணம். நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில மேலும் மேலும் துன்பப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த பாலுறவு வாழ்க்கை. இதுல திருப்தி அடையலாமா, திருப்தி அடைய முடியுமான்னு ஜீவாத்மா பிறவிதோறும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. சாட்டிஸ்பாக்சன், புலன்ப விஷயங்கள எப்படியாவது நான் புலன்ப அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிறவிதோறும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த பிறவி இல்ல, நினைவு கெட்டாத காலத்துல இருந்தே எப்படியாவது புலன்ப அனுபவிச்சிடலாமான்னு சொல்லி நினைவு கெட்டாத காலத்திலிருந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு அட்டம்ப்ட்லயும் தோல்விதான். ஏன்னா அது பூர்த்தி அடையாது, புலன்களை திருப்திப்படுத்தவே முடியாது. எரியிற நெருப்புல எண்ணெய் விட்டு அது அனைவாசியும், அது கொழுந்து விட்டு எரிச்சுக்கிட்டே தான். அது மாதிரி புலன்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது திருப்தி அடையவே செய்யும். புலன்களுக்கு என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையாது. அதான் கிருஷ்ணா சொல்றாரு, எய் சம்பர்ஷஜா போகா துக்க யோனையவையே ஆத்தியந்த வந்து கௌந்தேயா நதேஷு ரமதேவுதான். புலன்களால பெறக்கூடிய விஷயத்துக்கு தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கு. துக்கம் தான். புலன்பம் வந்து துக்கத்துலதான் முடியும். அதனால புத்திசாலிகள் ஈடுபட மாட்டாங்க. எய் சப்பர்ஷஜா போக துக்க யோனையவை ஆத்தியந்த வந்து கௌந்தேயா. அது போயிட்டே தான் இருக்கும், தொடக்கம் முடிவு இல்லாம, லைஃப் லாங். அதனால புலனின்ப வாழ்க்கை ரொம்ப ஆபத்தானது. அப்ப இந்த 4 குமாரருக்கு புலன்பத்துல ஈடுபாடு கிடையாது. இவங்க தவம் செய்ய போயிட்டாங்க. அஷ்டாங்க யோக முறையை பயிற்சி பண்றாங்க. அஷ்டாங்க யோக முறைன்னா என்னது? 8 விதமான யோக பயிற்சி. அஷ்டாங்கா 8 விதமான பயிற்சி. யம, நியம, பிரத்யாகாரா, பிராணாயாமா, ஆசனா, தாரணா, தியான, சமாதி.
முதல்ல யமா நியமா, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடக்கூடாது, எவ்வளவு நேரம் தூங்கணும் எவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, என்ன செய்யணும் என்ன செய்யணும், எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு, இதெல்லாம் இல்லாம ஒருத்தர் யோகி ஆக முடியாது. இது பண்ணாம ஒருத்தர் யோகி ஆக முடியாது. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாம யோகி ஆக முடியாது. நவீன காலத்துல பாத்தீங்கன்னா யோகாங்கிற பேர்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடுறது, எக்ஸசைஸ் பண்றது. அது என்னன்னா யோகா யோகான்னு சொல்லிட்டு உடலை அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறேன், அதை போட்டு வெளியில சுத்திட்டு இருக்கேன். உடல் உள்ள பாவங்கள்லாம் தெரியற மாதிரி ஆடை அடிக்கிறது, அப்புறம் டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் யோகாங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வெறும் புலனின்பம் தான். இன்னைக்கு மக்கள் யோகாங்கிற பேர்ல புலனின்பம் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. யோகா ட்ரெஸ் அதுக்கு பேர். ஆமா, உடம்ப ஒட்டின மாதிரி போட்டிருக்காங்க. அது அது போட்டா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியில சுத்திட்டு. அது வேற. வேத காலத்துல பண்ண யோக முறை வேற, இப்ப பண்ற யோகா வேற. இப்ப இவங்க பண்ற யோகான்னா சிம்பிளி எக்ஸசைஸ் தான். சிம்பிளி எக்ஸசைஸ். இவங்க எதுக்கு யோகா பண்றாங்க? இன்னைக்கு நீங்க யோகா பண்றவங்க நீங்க ஏன் யோகா பண்றேன்னு கேளுங்க. உடம்பு நல்லா வச்சுக்கணும், குழம்பு அனுபவிக்கிறதுக்கு, தொப்பா வந்துடக்கூடாது, அப்புறம் ஸ்லிம்மா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், அழகா இருக்கணும், உடம்ப கச்சிதமா வச்சுக்கணும். இதெல்லாம் எதுக்கு? குழம்பு அனுபவிக்கணும். இன்னைக்கு யோகா பண்றதுடைய பர்பஸ் எதுக்கு? குழம்பு அனுபவிக்கணும். ஆனா யோகாவுடைய பர்பஸ் என்னது? யோகத்துடைய நோக்கம் புலன்பம் இல்லை. யோக இந்திரிய சப்ஜமா. யோகத்துடைய நோக்கமே மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது தான். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாம ஒருத்தர் யோகி ஆக முடியாது. அதனால இவங்க பண்ற இன்னைக்கு யோகாங்கிற பேர்ல தமாசு பண்ணிட்டு இருக்காங்க, வேடிக்கை விளையாட்டு பண்ணிட்டு. அது யோகாவே இல்லை. இப்ப யோகான்னா முதல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யோகத்துல முதல் நிலையே என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடக்கூடாது, அளவா சாப்பிடணும், தானியங்களை சாப்பிடணும். இன்னைக்கு ஒரு பக்கம் யோகா பண்ணி இன்னொரு பக்கம் மீட் கறி சாப்பிடணும். அப்ப எதுக்கு நீ யோகா பண்ற? சும்மா பேருக்கு. அதி புத்திசாலிகள், அதி புத்திசாலிகள் அப்படின்னா கிரவுண்ட்ல போய் நடப்பாங்க, வாக்கிங் போவாங்க. அந்த கிரவுண்டுக்கு போறது கார்ல போவாங்க. வீட்டுல இருந்து கிரவுண்டுக்கு போறதுக்கு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கலியுகத்துல மக்கள் எல்லாமே தலைகீழ பண்ணுவாங்க. கலியுக மக்களாலே தலைக்குப்புறம் நடக்கிறவங்க. ஆமா, என்னன்னா வீட்டுல இருந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்டு இல்ல ஒரு ஒரு கார்டன் இல்ல ஒரு ஹைவே ரோடு இங்க வாக்கிங் போவாங்க. அந்த அந்த வீட்டுல இருந்து அந்த இடத்துக்கு போறது கார்ல போவாங்க, அங்க போய் நடந்து போவாங்க. கேட்டா அது நடக்கிறதுக்கான இடம். கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ் ஒரு இடம் இருக்கு. ரேஸ் கோர்ஸ், அப்புறம் கொஞ்சம் கார்டன், கொஞ்சம் ரோடெல்லாம் மரம் எல்லாம் வச்சிருக்கும், அங்க வாக்கிங் போவாங்க. சிலர் ஸ்கூல்ல வாக்கிங் போவாங்க, கிரவுண்ட்ல, ஸ்கூல் கிரவுண்ட்ல வாக்கிங் போவாங்க. சிலர் ஏதாவது ஓப்பன் ஸ்பேஸ்ல இல்ல ஹைவே ரோட்ல இந்த மாதிரி வாக்கிங் போவாங்க. அந்த இடத்துக்கு போறது கார்ல போவாங்க. ஆனா அன்னைக்கு நடக்கிறது வாழ்க்கையில ஒரு நம்ம லைஃப்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, அது இயல்பா இருக்கு. நடக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் இயல்பா இருக்கு. நடக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கேன். அன்னைக்கு எல்லாத்துக்கும் நடந்து, அதாவது நடக்கிறதுன்னு ஒரு வேலை இல்லை, நடக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடையாது, நடந்துட்டே இருந்தோம். இன்னைக்கு நடக்கிறதுக்குன்னு ஒரு நடைப்பயிற்சின்னு ஒரு நேரம் வச்சிருக்கேன், உடற்பயிற்சின்னு ஒரு நேரம். ஆனா அன்னைக்கு உடற்பயிற்சி தேவையில்லை, வீட்டு வேலை செஞ்சாலே உடற்பயிற்சி தான். வீட்டு வேலை செய்யறது உடற்பயிற்சி. ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நடந்து நடந்து போறது இயல்பான வாழ்க்கை. இன்னைக்கு மக்கள் இயல்பான வாழ்க்கையில இல்ல. வீட்டுல கார்ல ஏறி உட்காந்தா ஆபீஸ்க்கு போய் இறங்கிறது, கார்ல போய் உட்காந்தா காலேஜில் போய் இறங்கிறது, கார்ல உட்காந்து ஸ்கூல்ல போய் இறங்கிறது. காரு வீடை விட்டா காரு, காரை விட்டா வீடு, இப்படிதான் போயிட்டு போயிட்டு வர்றாங்க. அப்ப எங்க நடக்கிறாங்க? இப்ப டாக்டர் சொல்றா நீங்க தினமும் நடக்கணும், ஏன்னா நடக்கிறதே இல்லையே. அப்ப நடக்கிறதுன்னு ஒரு நேரம் வச்சுக்கிறாங்க. அது வெளியில போய் நடக்க பிரச்சனையா? வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. அதெல்லாம் த்ரில்லரா? என்ன மிஷின் அது? ட்ரெக்மில், ட்ரெக். சுவிட்ச போட்டா அது நடக்குது, அது மேல நடந்துட்டு. இதுதான் கலியுகம். கலியுகத்துல மக்கள் இயல்பான வாழ்க்கையை விட்டாச்சு.
அதுல நடந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் சில பொண்ணுகள் எக்ஸசைஸ் பண்றாங்க. எப்படி எக்ஸசைஸ் பண்றாங்கன்னா, இந்த டயரை தூக்குறது, டயரை உருட்டுறது, அப்புறம் வந்து என்னென்னமோ பண்றாங்க. அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா வீட்டு வேலை செய்யறதுதான். அந்த வீட்டு வேலையை செய்யாம வீட்டுக்கு ஒரு வேலைக்கார ஒருத்தர் போட்டு இவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல வேலை பண்ணிட்டு இருந்தாலே உடம்பு நல்லா இருக்கும். வீடெல்லாம் கூட்டி பெருக்கி ஒட்டடையெல்லாம் அடிச்சு பாத்திரம் எல்லாம் கழுவி அம்மிக்கல் யூஸ் பண்ணி எல்லாம் அரைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா பிசிக்கலா உடம்புக்கு வேலை இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு உடம்புக்கு வேலையே இல்லை. உடம்புக்கு வேலை இல்லைன்னு நினைச்சு உடம்பு வந்து ஒரு ஜடம் மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்றது, ஒரு எருமை மாடு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அவ வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு எல்லாம் பெருத்து போச்சு. நல்லா சாப்பிட வேண்டியது. சாப்பிட்ட உடனே ஆள் பெருத்து போகணுன்னு அப்புறம் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது. வீட்டுக்கு ஆளுக்கு வேலைக்கு போட்டாச்சு. இப்ப என்னாச்சு, இவங்க கடினமோ வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க. வீட்டு வேலையை பண்ணிட்டு இருந்தாலும் ஃபிட்டா இருக்கலாம். அப்படின்னா அப்ப என்ன ஆச்சுன்னா, மக்கள் வந்து இன்னைக்கு இயல்பான வாழ்க்கையில் இல்லை. உணவு முறை இயல்பான உணவு கிடையாது. அப்புறம் வேலையும் இயல்பான வேலை கிடையாது. எதுவுமே இயல்பானது கிடையாது. எல்லாமே வந்து செயற்கையான முறையில தான் நடக்கும். அதனால இன்னைக்கு இவங்க பண்ற யோகா எல்லாம் தமாசு தான். சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க யோகாங்கிற பேர்ல. அதுதான் நடக்குது. ஆனா உண்மையான யோகான்னா முதல்ல நாக்கு கட்டுப்படுத்துறது தான் ஃபர்ஸ்ட் வேலையே. ஏன்னா பிரபுபா சொல்றாரு, நாக்கு, வயிறு, பாலுறுப்பெல்லாம் ஒரே லைன்ல இருக்கு. நாக்கு கட்டுப்படுத்தாம வயிறையும் பாலுறுப்பையும் கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் எப்படி அவன் யோகி ஆக முடியும்? நாக்கு கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். நாக்கு கட்டுப்படுத்தணும்னா கண்ட இடத்துல கண்டதையும் போய் சாப்பிடணும். அது கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடும் போது பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதம் சாப்பிடும்போது நாக்கு கட்டி, யாரோ சமைச்சதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆயிரும், நாக்கு கட்டுப்படுத்த முடியும். அவங்க என்ன உணர்வுல சமைச்சாங்கன்னு தெரியும். ஏன் அதனால இந்த யோகான்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நாக்கு கட்டுப்படுத்துறது தான். அப்புறம் மனதை கட்டுப்படுத்துறது. நாக்கு, அதாவது புலன்கள், மனது, இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்தாம ஒரு யோகியா இருக்கு. இன்னைக்கு இவங்களே சொல்லிக்கிறாங்க. என்ன இந்த கழுத கூட்டம் வந்து இந்த கழுத கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கழுத கூட்டம் என்ன பண்ணுமா, ஒரு கழுதை இன்னொரு கழுதையை பாசம் பண்ணி ரொம்ப அழகா பாடுறேன்னு சொல்லி. இல்ல அது இன்னொரு கதை கூட சொன்னார் பிரபுபாதா. இந்த ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகம் வந்து ஒரு நாள் கழுதையை பார்த்துச்சான். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, ஒட்டகமும் கழுதையும். அப்போ இந்த கழுதை ஒட்டகத்தை பார்த்து சொல்லிச்சான், நீ ரொம்ப உயரமா இருக்க, ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டா. அப்ப இந்த ஒட்டகம் கழுதையை பார்த்து சொல்லிச்சான், நீ ரொம்ப அழகா பாடுவே, ஒரு பாட்டு பாடுறேன்னுச்சான். இந்த கழுதை கிடைக்க ஆரம்பிச்சு அது கத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒட்டகம் என்ன சொல்லிச்சு, நீ ரொம்ப அழகா பாடுறேன்னு உடனே அந்த கழுதை கத்த ஆரம்பிச்சுன்னு சுத்தியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து குச்சி எடுத்துட்டு ரெண்டு அடிச்சு வரட்டாங்க. நல்லா அடி கொடுத்து வளர்த்துட்டாரு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இவங்களே புகழ்ந்துக்குவாங்க. இவங்களையே புகழ்ந்துக்குவாங்க. அதுல என்னன்னா, அதுல இன்னொரு தமாசு என்னன்னு சொன்னா, இவங்க பண்ற பௌதிகமான செயலுக்கெல்லாம் கூட யோகின்னு பேர் வச்சுக்கிறார். சினிமா பாட்டு பாடுறவர் ஒரு யோகி ஆயிடு, சினிமால பாட்டு பாடினா யோகி, சினிமால இசையமைச்சா ஒரு யோகி, சினிமால கவிதை எழுதினா ஒரு யோகி. இவங்க எல்லாம் போகி, யோகி கிடையாது. ஆமா, இவங்களே சொல்லிக்கிறது, அவர் ஒரு யோகிங்க, அவர் ஒரு தியாகிங்க. என்ன யோகி தியாகி அவரு? லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒரு சாது மாதிரி தன்னை காமிச்சுக்குவார். அவர் ஒரு யோகி, ஒரு தியாகி. ஆக மொத்தத்துல அவர் யோகியும் கிடையாது, தியாகியும் கிடையாது. அவங்க எல்லாம் போகி. போகின்னு என்னது, நல்லா அனுபவிக்கிறாங்க, நல்லா சம்பாரிச்சு அனுபவிக்கிறாங்க. ஆனா தங்களை வந்து எதிலுமே பற்றுதல் இல்லாத மாதிரி காமிச்சுக்குவாங்க. இதுதான் நீ சமுதாயத்துல கலியுக மக்கள் இப்படிதான். கலியுக மக்கள் என்ன பண்ணுவாங்க, புலன்பத்தை விடுறதுக்கு தயாரா இல்லை. புலன்பத்தை விடுறதுக்கு தயாரா இல்லை. என்ன வயசானாலும் எப்படியாவது டை போட்டாவது நாங்க நடிப்போம், விக்கு வச்சுட்டாவது நடிப்போம், மேக்கப் பண்ணிட்டாவது நடிப்போம், சாகர வரைக்கும் நடிச்சுட்டே இருப்போம். அப்படிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து தன்னை வந்து பெரிய தியாகி மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில யோகான என்னன்னு உங்களுக்கு தெரியும். யோகான என்னது, சாஸ்திரம் சொல்லுது, 50 வயசுக்கு மேல நீ குடும்ப வாழ்க்கையில் இருக்காத, 50 வயசுக்கு மேல நீ குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, ரிட்டையர் ஆகணும். ஆனா ரிட்டையர் ஆக மாட்டேன், ரிட்டையர் ஆக மாட்டேன்.
அதனால இந்த யோகான்னு சொல்றது எப்படின்னா இறைவனோடு இணைவதுதான் யோகம். வெறும் நாலேஜ் வச்சு பிரயோஜனம் இல்லை. நிறைய புத்தகங்களை படிச்சு சில அறிவு வளர்த்துக்கலாம். புத்தகங்களை படிக்கும் போது இன்னைக்கு சமுதாயத்துல பெரும்பாலும் மக்கள் நிறைய படிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து தங்களை ஆன்மீகவாதி என்று காட்டிக்கொள்பவர்கள் சில புத்தகங்களை படிச்சுக்கிட்டு சில தத்துவங்களை பேசுவாங்க. சினிமால பேசுவாங்க, அப்புறம் வந்து மீட்டிங்ல பேசுவாங்க இல்லையா? ஆனா நடைமுறையில பாருங்க, அதுக்கான தயார் இல்லை. அதுக்குன்னு அவங்க தயார் இல்லை. பெரும்பாலும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி, நிறைய பேர். அதனால இந்த யோகா, யோகி இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ வாயில வந்து பேசுறதெல்லாம் கிடையாது. இது நடைமுறையில வாழ்ந்துக்காங்க. ஒரு யோகியா இருக்கிறவரு எப்படி மனதை புலன்களை கட்டுப்படுத்துறது, எப்படி இல்லற வாழ்க்கை விலகி இருக்கிறது, எப்படி இறைவனை மட்டுமே சார்ந்து இருக்கிறது அப்படின்னு காமிக்கணும். சும்மா வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணி ஆரோக்கியமா அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சுன்னு இளமையா இருக்காரு, அது முக்கியம் இல்லை. அந்த ஆசனம் பண்றது எதுக்காக அப்படின்னா, அது யோகத்துல இப்ப உட்கார்ந்துருக்கணும். இப்ப நம்ம இங்க பாவத கிளாஸ்ல உட்காந்துருக்கோம். இப்ப நான் பத்மாசனத்துல உட்காந்துருக்கணும், 1 மணி நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்னா அந்த ஆசனம் எனக்கு உதவி செய்யுது. கழுத்து வலிக்கல, நான் இப்படி உட்காரல, அப்படி செவத்துல சாஞ்சு உட்காரல. சோ என் உடம்பு வந்து என் கட்டுப்பாட்டுல இருக்கு அந்த ஆசனம் பண்றதுனால. தினதினம் யோகாசனம் பண்றதுனால உடம்பு கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா உடலை மட்டும் நல்லா வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை மறந்துட்டுமே. ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும்? ஆத்மாவை இறைவனோடு இணைக்க வேண்டும். அதுதான் யோகா. அப்ப பகவத்கீதையில கிருஷ்ணா வந்து ஞான யோகத்தை பத்தி சொல்றார், அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்றார், பக்தி யோகத்தையும் சொல்றார். ஞான யோகம்னா சாஸ்திரங்களை விசாரணை பண்ணி பண்ணி முக்திக்காக தன்னை தயார் செய்து. அஷ்டாங்க யோகம்னா தியானத்துல பக்குவமாய் சமாதி நிலைக்கு போறது. இதெல்லாம் இருக்கு. இந்த 4 குமாரர்கள் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், பெரும் ஞானிகள், பிரம்மத்தை உணர்ந்தவங்க. அதனால சில நேரங்கள் ஞானிகள், யோகிகள் அந்த அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணுவாங்க. இவங்க வந்து மனதை புலன்களை கட்டுப்படுத்தி எந்த சூழலிலும் கிளர்ச்சி அடைய மாட்டாங்க. மனதில புலன்களை கட்டுப்படுத்தி ஆத்மாவுடைய தளத்துல செயல்படக்கூடிய. ஆனா இந்த பாதை ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் இங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதாவது எக்கு தப்பா பெசகிச்சுன்னா குடிச்சுது, அவ்வளவுதான். கொஞ்சம் வந்து டிவியேஷன் ஆச்சுன்னா அப்படியே விழுந்துடும். அஷ்டாங்க யோகத்திலையும் ஞான மார்க்கத்திலையும் அஷ்டாங்க மார்க்கத்திலையும் பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஏதேனும் சிறு கவன சிதைவும் என்ன ஆயிடும்? வீழ்ச்சி அடையும். கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டோம்னா போச்சு. மனது வந்து ஏதாவது அப்படி அந்த பக்கம் ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா, இல்ல ஏதாவது பதவி, பேரு, புகழ் எதிரியாவது மனது போயிடுச்சுன்னா அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடும். ஏன்னா இந்த யோக முறை வந்து ரொம்ப கடினமானது, ஆர்டிபிஷியல், செயற்கையானது. அதனாலதான் இந்த குமாரர்கள் பாருங்க, இந்த குமாரர்கள் வந்து முதல்ல தங்களை குழந்தையாவே வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு இளமை வந்து அடுத்த நிமிஷம் நான் வந்து எதிர்ப்பாளர்ல கவர் பண்ணுவேன். எதிர்ப்பால் அதாவது ஆப்போசிட் செக்ஸ்னால அட்ராக்ட் ஆயிடும். அது இந்த யோக சித்தியின் மூலமா தான். அஷ்டாங்க யோகம் பண்ணும்போது அவங்க அந்த அஷ்டாங்க யோகம் மூலமா அது 8 விதமான சித்தி இருக்கிறதுல அனிமா, மகிமா, லகிமா, இஜிதா, ஒஜிதா, அனிமா, லகிமா, மகிமா, எஜிதா, ஒஜிதா, பிரார்காமியா, பிராராப்தி அப்படின்னு சொல்லி 8 விதமான சித்திகள். இந்த அஷ்டாங்க யோகி வந்து ரொம்ப சின்னதாக முடியும், ரொம்ப பெருசாக முடியும், ரொம்ப கனமாக முடியும், ரொம்ப லேசாக முடியும். அப்படியே உட்கார்ந்துட்டு இந்த அஷ்டாங்க யோகத்தின் மூலமா அவர் அப்படி தன்னை ரொம்ப லேசா காற்றுல பறக்கலாம், மிதக்கலாம். இந்த பூமி விட பாரமாயிடலாம், ரொம்ப சின்னதாயிரலாம், எறும்பு சைஸ்க்கு ஆகலாம், பிரம்மாண்டமான மலை ரூபத்துக்கும் ஆகலாம். அதுதான் அந்த சித்தி. அந்த சித்தி அடையிறது. அந்த சித்தி அடையிறவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு. ஆனா கலியுகத்துல இந்த மாதிரி உள்ளவங்கள பாக்குறது அபூர்வம், வாய்ப்பு இல்லை. வேணா பார்க்கலாம். எப்ப பார்க்க முடியும்னா ஒரு சில நபர்களை பார்க்கலாம். இந்த கும்பமேளா டைம்ல வருவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? அனந்தமூர்த்தி குரு கும்பமேளா டைம், கும்பமேளா போயிருக்கீங்களா? பாத யாத்திரையில கும்பமேளா டைம்ல வருவாங்க சில சாதுக்கள்லாம். இமாலயத்தில் இருக்காங்க, ரொம்ப ரேர் தான். இப்ப இவங்களை காண்பது ரொம்ப அரிது.
ஏன்னா கலியுகத்துல தகுதி இழந்துட்டாங்க. இந்த சித்திகளை வந்து துஷ்பிரயோகம் செய்ய ஆரம்பிக்கிறதுனால நம்ம எந்த ஒரு சக்தியை துஷ்பிரயோகம் பண்றோமோ அது காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும். ஏன்னா எல்லா சக்திகளும் இறைவனை உணர்றதுக்காக. இப்ப அஷ்டாங்க யோகம்னா அஷ்டாங்க யோகம் மூலமா கிருஷ்ணரை உணரும். இப்போ இந்த ஏன் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது காலப்போக்குல? நிறைய விஷயங்கள் காலப்போக்குல அழிஞ்சுக்கிட்டே வருது. அப்போ ஒரு ஆர்ட், கலை, இந்த கலை எதுக்குன்னா இந்த கலை வந்து இறைவனை திருப்திப்படுத்துறதுக்காக. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, தெருக்கூத்து நடத்துவாங்க. கிராமப்புறங்கள் எல்லாம் வந்து ஊர் ஊரா போய் தெருக்கூத்து போடுவாங்க. அப்புறம் பஜனை பாடுவாங்க, வில்லு பாட்டு பாடுவாங்க, கதாகால சேவை பண்ணுவாங்க, பொம்மலாட்டம் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன, ராமாயணம் மகாபாரதம் ஊர் ஊரா கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்ப அந்த கலையே இல்லையே. ஏன்? அது காலப்போக்கில் அப்படியே மாறி 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 இப்ப சினிமான்னு வந்து நிக்குது. இப்ப சினிமானது பொழைப்போம், அவ்வளவுதான். சினிமானது பொழைப்போம். அப்படியே ஏதாவது நல்ல சினிமா எடுத்தா ஓடாது. நீங்க கடவுளை பத்தி ஒரு சினிமா எடுத்தா ஓடாது. அப்படியே கடவுளை பத்தி சினிமா எடுத்தா கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி விட்டுருவான், சாஸ்திரத்தில் இல்லாததான் சொல்லி. இதான் பிரச்சனை. சினிமா துறையில என்ன பிரச்சனைனா, சினிமாக்காரங்களுக்கு வந்து புலன்பம் தான் பிரதானம். சம்பாதிக்கலும் புலன்பு பண்ணுவாங்க. அப்படி புலன்பத்துக்கான படம் ரிலீஸ் ஆனதா ஓடும். அந்த படத்துல புலன்பு இல்லைன்னா அந்த படம் ஓடாது. ஒன்னா. ரெண்டாவது, அப்படியே யாராவது வந்து பகவானை பற்றியோ இல்ல ராமாயணம் மகாபாரதம் மாதிரி படம் எடுத்தாங்கன்னு சொன்னா அது ஓடாது. காரணம் என்னது? மக்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது நீங்க வந்து கொஞ்சம் டிஜிட்டல் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த அனிமேஷன், 3D, இந்த 5D 6D இருக்கு, அது மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது பண்றவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சிலப்போ சாஸ்திரங்கள்ல வந்து கம்பேர் பண்ண, சாஸ்திரங்களை ரெஃபர் பண்ணாம அவங்களாம் ஏதோ கற்பனை அடிச்சு விட்டுரும். அப்ப என்ன, டிவைஷன். அப்ப இந்த ஜென்ரேஷன் வந்து அந்த சினிமா பார்த்தா தப்பா புரிஞ்சுக்கும். ஓ, இப்படிதான் ராமாயணத்தை சொல்லியிருக்கு போல இருக்கு, இப்படிதான் மகாபாரதம். அப்போ ஆன்மீக பாடங்கள் எடுக்கிறதுக்கு ஆட்கள் குறைவு. அப்படி எடுத்தாலும் புராணத்தை ஒப்பிட்டு அதுல இருக்கிற மாதிரி எடுக்கிறது இல்ல, சொந்த கருத்து எழுதிக்கிறது. இதுதான் ப்ராப்ளம். இருக்காங்க, வருவாங்க. அந்த கும்பமேளால வந்து நாகபாபா அந்த மாதிரி நிறைய சாமிஜிகள்லாம் வருவாங்க. அவங்க எங்க இருந்து வராங்கன்னு தெரியாது, அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியாது. கரெக்டா அந்த திரிவேணி, இந்த 3 நதிகள் கலக்கிற இடத்துல அந்த டைம்ல வந்து நீராடுவாங்க, குளிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அதுல நிறைய ஏமாற்றுக்காரங்களும் இருக்காங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா நான் முதலே சொன்னேன், அஷ்டமா சித்தியை வந்து, இந்த அஷ்டாங்க சித்தியை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி படைச்சவங்க யார் இருக்காங்க? அஷ்டமா சித்தியை வெளிப்படுத்துற அளவுக்கு உள்ள குருமார்கள் ரொம்ப குறைவு. இதை சொல்லிக்கணும், குரு இருக்கணும் இல்லையா? அஷ்டாங்க சித்தி நான் அடையணும்னு சொன்னா அதை சொல்லிக் கொடுக்க ப்ராப்பர் ட்ரைனிங்கான குரு இருக்கணும். அது ரொம்ப ரேரு, ரொம்ப ரொம்ப அபூர்வம். விரல விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. அப்போ ஒரு கலை, ஆர்ட், இயல், இசை, நாடகம், இந்த இயல் இசை நாடகம்லாம் எதுக்காக? கிருஷ்ணாவை மகிழ்விக்கிறதுக்காக, கிருஷ்ணாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக, கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றத்துக்காக, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்காக. ஆனா இது அப்படி புலன்பம் மாறும் போது அந்த கலை செத்து போயிடும். அந்த கலை என்ன ஆயிரும்? செத்து போயிடும், மறைஞ்சு போயிடும். அந்த ஆர்ட் அப்படி போயிடும். கலியுகத்துல எல்லாமே புலன்பம் தான் பிரதானம். புலன்பம் இல்லையா அது பண்ண மாட்டேன். புலன்பு திருப்தி இருக்கா பண்ணுவாங்க. அப்ப இந்த 4 குமாரர்களும் தன்னை குழந்தைகளா வச்சுக்கிட்டது மட்டும் இல்ல, அவங்க விரும்பிய கிரகத்துக்கு போவாங்க. ஒரு இடத்துல பாகவத்துல என்ன சொல்லிருக்குன்னா, கங்கையில ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கத்துல வெளியில வருவாங்க. ஆமா, கங்கையில டிராவல் பண்ணிருக்காங்க இந்த 4 குமாரர்களும். ஒரு இடத்துல பாகவத்துல படிச்சேன், கங்கையில ஒரு இடத்துல என்ட்ரானா இன்னொரு இடத்துல நீங்க மேல வரலாம். நம்ம போனா போயிருவோம் அப்படியே. இன்னைக்கு கங்கை வர ஸ்பீடுக்கு கங்கையில இறங்கணும், அவ்வளவுதான், நேரம் வைகுந்தம் தான். ஆனா ஆமா, அப்படி ஆக்கர்ஷிச்சு வரும் கங்கை. ஒரு யானையை போட்டா பந்து மாதிரி விட்டு போயிடும், தானா போயிடும். அந்த கங்கையில இந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள்லாம் கங்கையில பிரயாணம் பண்ணுவாங்க. போட்டு கிட்ட இல்ல, அப்படியே போலாம். அவங்க ஹரித்வார்ல இறங்கினா அவங்க பத்ரிநாத் போயிடுவாங்க.
கங்கையில உட்காந்துட்டு உள்ள போன போதும் அது கொண்டு போயிடும், அவ்வளவுதான். ஆமா, அங்க பத்ரி ஆசிரமத்துல அலங்கானதால இறங்கினா கீழே ஹரித்வார் வந்துருவாங்க, ஹரித்வார்ல இறங்கினா கீழே பே ஆஃப் பெங்கால் வந்துருவாங்க. சோ இந்த மாதிரி யோகிகள் ஒரு காலத்துல இருந்திருக்காங்க. இந்த 4 குமாரர்களும் தன் யோக சித்தினால எல்லா கிரகத்துக்கும் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. கர்தம முனிவர் ஒரு பறக்கும் நகரத்தை உருவாக்கினார். இன்னைக்கு ஒரு விமானத்துல போறதை நம்ம பெருசா நினைக்கிறோம், ஏரோப்ளைன்ல போறது. அது தகர மெஷின், அது தகரத்தாலான ஒரு எந்திரம். அது பெட்ரோலோ ஃபியூலோ போட்டாதான் அது ஓடும். அதுல போறதுக்கு பெருமையா இருக்கு. ஆனா கர்தம் முனிவர் ஒரு நகரத்தை, ஒரு சிட்டியே உருவாக்கி அதை பறக்க விட்டார். பறக்கும் சிட்டி. அதுல தன் மனைவியை கூட்டிட்டு உலகெல்லாம் சுத்தி காமிக்கிறார், எல்லா கிரகங்களையும். அதோடைய வர்ணனை இருக்கு பாகவத்துல, தேர்ட் கேண்டோல. இதே தேர்ட் கேண்டோல பின்னாடி வரும் கர்தமுனியுடைய அந்த சிட்டி எப்படி இருந்தது. பெரிய பெரிய அரண்மனைகள், விலை உயர்ந்த ஆபரணங்கள், விலை மதிக்க முடியாத பொருட்கள், நிறைய அருவிகள், ஒற்றாமரை குளங்கள், நிறைய சேவகர்கள், பணிப்பெண்கள். எப்படி யோக சித்தி. கர்தமனுடைய யோக சித்தினால, கர்த முனிவர் தன் அஷ்டாங்க யோகம், அந்த யோக சித்தினால ஒரு பறக்கிற ஒரு நகரம், பறக்கும் நகரமே விமானம் அது. இதெல்லாம் நீ கேட்டா நம்ப மாட்டாங்க, நீ சொன்னா. நீ சும்மா கதை விடாதீங்க. ஆனா சினிமால எடுத்தா நம்புவாங்க. ஹாலிவுட்ல வந்து ஒரு நகரம் பறந்துச்சு அப்படின்னா, ஓ அப்படி ஆன்னு வாய் திறந்து பாத்துக்கு. நம்ம சொன்ன வச்சுங்களேன், இந்த சாமிக்கு வேற வேலையே இல்ல, சும்மா இதை கதை விடுறாரு. அதான் பாருங்க, வைகுண்டத்துல எப்படி இருந்து சொல்றாங்க. இந்த 4 குமாரர்களும் யோக சித்தியின் பயனால் மேலே குறிப்பிட்டிருக்கும் ஆன்மீக உலகத்துல வைகுண்டத்தை அடைந்தவுடன் முன்னர் எப்பொழுதும் அனுபவத்தை அறியாத மகிழ்ச்சினே உணர்ந்தனர். பாருங்க, பகவானுடைய ஆன்மீக உலகத்துல இதுவரைக்கும் நம்ம அனுபவிக்காத ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதுதான் உண்மையான ஆனந்தம், அது பேரானந்தம். அது ஜட உலகத்துல கிடைக்காது. அதை இவங்க அனுபவிக்கிற இந்த 4 குமாரர்கள், இந்த 4 குமாரர்கள் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். இந்த 4 குமாரர்கள் பிரம்மத்தை உணர்ந்தவங்க, பிரம்மானந்தத்தை அனுபவிச்சவங்க. ஆனா இவங்க வைகுண்டத்துக்குள்ள போகும்போது இதுவரைக்கும் உணர்ந்திராத ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்கிறாங்க. அதுதான் பகவான் இருப்பிடம். சரி, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? ஆன்மீக வானம் முழுவதும், ஆன்மீக வானம் முழுவதும் பகவானின் சிறந்த பக்தர்களால் ஓட்டி செல்லப்படும் விமானங்களினால் ஒளி செய்யப்பட்டிருப்பதையும் அங்கே முழுமுதற் கடலின் ஆட்சி நிலவுவதையும் அவர்கள் கண்டார்கள். இப்ப இங்கெல்லாம் கார் ஓட்டுறாங்க இல்லையா, ஜட உலகத்துல. வீட்டுக்கு ஒரு கார் வச்சிருக்காங்க. இப்போ அதுல வேற கார் லோன் கொடுக்குறேங்கிறான், பேங்க்லயும் லோன் கொடுக்குறேங்கிறான், காரும் லோன் கொடுக்குறேங்கிறான். இவன் கம்பெனிலயும் சம்பளம் நிறைய வருது. என்ன பண்றது? பணத்தை வச்சுட்டு காரை வாங்க. ஒரு வீட்டுக்கு 3 கார் 4 கார் நிக்கு. கடைசியில பெட்ரோல் இல்லை. அப்புறம் பேட்டரிக்கு போறாரு. முதல்ல பெட்ரோல் வண்டி, அப்புறம் டீசல் வண்டி, அப்புறம் பேட்டரி வண்டி. இனி காத்துல ஓடுறதுக்கு தான் வண்டி கண்டுபிடிக்கலாம். காத்து இருக்காது, ஏன்னா மரத்து போற வண்டி தான். தண்ணியில ஓட்டலாம் வண்டி இருக்கும், தண்ணி கிடைக்காது. அப்ப என்ன பண்றது? பழையபடி கட்ட வண்டிக்கு மாட்டு வண்டியில தான் போகணும். அப்ப அந்த லைஃப்லயே இருந்திருக்கலாமா? அவசியமே இல்லையே. தேவையில்லாம மனிதன் தன் சுயநலத்தினால, பௌதிக ஆசையினால் அலக்கழிக்கப்பட்ட மனதை உடையவங்க. அத்தியாவசிய தேவைகளை விட்டுட்டு தேவையில்லாத வசதிகளை நவீன நாகரிகங்கிற பேர்ல ஒரு நரகமான சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. அதோட விளைவு என்னதுன்னா, இந்தியாவுடைய தலைநகரம் புதுடெல்லி, அன்னைக்கு வந்து அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம் உலகத்துக்கே தலைநகரமா இருந்தது. அந்த உலகத்துக்கே தலைநகரமா துவாபர யுகம் கடைசி வரைக்கும், கலியுகம் தொடங்குற வரைக்கும் அஸ்தினாபுரம் உலகத்துக்கே தலைநகரமா இருக்கு. கலியுகத்தில் கூட உலகத்துக்கு தலைநகரமா இருந்தது அஸ்தினாபுரம். இப்போ அந்த அஸ்தினாபுரம் புதுடெல்லி. அங்க சுவாசம் பண்ண காத்து சுத்தமான காத்து கிடையாது. சுவாசிக்கிற எப்படி வாழ்வீங்க? எப்படி உயிர் வாழ்வீங்க? ஓ, இந்தியாவோட தலைநகரம். ஆனா இந்தியாவுடைய தலைநகரத்துல சுவாசிக்க சுத்தமான காற்று கிடையாது. யமுனா நதி பூரா சாக்கடை கிட்ட சாயப்பட்ட கழிவு கிழிவு எல்லாம் ஃபேக்டரியோட எல்லாம் போய் யமுனா நதி வந்து வந்து வாழ்வாதாரம், ஜீவாதாரம். அது பக்தி பிரேமத்தை தரக்கூடிய நதி. மக்கள் எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிட்டாங்க.
அந்த வாழ்வாதாரமான இந்த பௌதிக யமுனா நதி எடுத்துக்கிட்டா பௌதிகத்துக்கும் தேவை, ஆன்மீகத்துக்கும் தேவை. யமுனா நதி வந்து பௌதிகத்துக்கும் தேவை, ஆன்மீகத்துக்கும் தேவை. சரி, ஆன்மீகம் விட்டுருங்க, தெரியும் உங்களுக்கு ஆன்மீக அறிவே இல்லை, சரி விட்டுருங்க. ஆனா வாழ்வாத குடிக்க தண்ணி வேணுமே, குடிக்க தண்ணி வேணும், விவசாய தண்ணி வேணும், வாழ்வாதாரம். நீரின்றி அமையாது உலகு, வாழ்வாதாரம். அதை சாக்கடையாக்குனது பெரிய விஷயம். உலக சாதனை படைச்சிட்டாங்க. ஆமா, இது பௌதிகமா பார்த்தாலே. ஆன்மீகமா பார்க்கும்போது யமுனா நதி கிருஷ்ணர் மேல தூய அன்பு தரக்கூடியது, வேமும் தரவும். ஆமா ஆமா, இந்த சொல்லியிருக்கேன், பாகவத்துல சொல்லியிருக்கேன், பறக்கும் விமானம் இருக்கு. அப்ப இங்க விமானத்துல பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க எல்லாரும். இதனைக்கு தகர விமானம் தான். அப்புறம் பெட்ரோல் இல்லைன்னா ஓடாது. இதாருங்க, இன்னும் அந்த வார் சண்டை போட்டுருக்காங்க கல்ஃப் கண்ட்ரிலாம். இந்த அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அமெரிக்கா எம்பசிலாம் குண்டு போட்டிருக்கான் ஆல்ரெடி. இப்போ வந்து பஹ்ரைன், அப்புறம் வந்து துபாய், சவுதி, எல்லா இடத்துலயும் குண்டு போடுறான். அப்ப என்ன ஆகும்? அந்த ஒரு என்ன கால்வாய் அது அன்னைக்கு பேசிட்டு இருந்தோமே, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், அதை மூணா அவ்வளவுதான், கச்சா எண்ணெய் கிடைக்காது. கச்சா எண்ணெய் ஸ்டாப் ஆச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை சருன்னு ஏறும். பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சுன்னா எல்லாம் விலை ஏறும். காய்கறி, அரிசி, பருப்பு, கோதுமை, தானியம், சாப்பாடு எல்லாம் எல்லாம் கட்டுமான பொருள்கள். எப்படி வாழ்றது இங்க? அப்போ பாருங்க, இந்த அசுர நாகரீகம், இந்த அசுர வளர்ச்சி, அசுர நாகரீகம், பேரளவான சோகால்டு மாடர்ன் சிவிலைசேஷன் லீட்ஸ் டு சஃபரிங். இந்த அசுர நாகரிகம் துன்பத்துலதான் போய் முடிச்சு. இதெல்லாம் இல்லாமலே ஒரு காலத்துல சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. இந்த மோட்டார் வாகனம் இல்லாம நிம்மதியா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டிய, ஒரு ஊர்ல இருந்து போக வேண்டாம். இப்போ ஒரு ஊர் எடுத்துக்குவோம், இப்போ மணக்கரை. மணக்கரைங்கிற ஊர்ல அவங்க தேவையானது அங்கேயே கிடைக்கும். நண்பர்களை தேடி போக வேண்டாம், உறவினரை தேடி ஊர் விட்டு ஊர் போக வேண்டாம், வாழ்வாதாரத்துக்கு ஊரை விட்டு ஊர் போக வேண்டாம், எல்லாமே அங்கேயே கிடைக்கும். ஆமா, ஒருத்தர் கோதுமை வச்சிருப்பார், ஒருத்தர் அரிசி போடுறது வயல்ல தானியம் போட்டிருப்பார், ஒருத்தர் வந்து எண்ணெய் வச்சிருப்பார். எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, நான் உங்களுக்கு எண்ணெய் கொடுத்துட்றேன், நீ எனக்கு ரைஸ் கொடுத்துரு, எக்ஸ்சேஞ்சு இல்லையா? என்கிட்ட காய்கறி இருக்கு, என்கிட்ட பசுமாடு இருக்கு, நான் பால் கொடுக்குறேன், நீ காய்கறி கொடுத்துரு. இல்ல ஒரு ஃபேமிலிலேயே கூட்டு குடும்பம் இருக்கும், அண்ணன் தம்பி 4 பேர், ஒரு 8 ஏக்கர் 4 ஏக்கர் நிலம் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, எல்லாம் போட்டு எல்லாம் ஜாயின் பண்ணி சாப்பிடும். ஒரு ஃபேமிலியில ஒரு 3-4 அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா ஒரு 8 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் இருக்கும். எல்லாரும் நிலத்துல போய் வேலை செய்யும். சொந்தமா காய்கறி போடுறாங்க, தானியம் போடுறாங்க, எண்ணெய் போடுறாங்க. வேர்க்கடலை போட்டா எண்ணெய் கிடைக்குது, தென்னை மரம் வச்சா எண்ணெய் தேங்காய் கிடைக்குது, எண்ணெய் கிடைக்குது. தென்னை மரம் வளர்த்தா இளநீ, தேங்காய், தேங்காய் எண்ணெய். அது இல்லாம மற்ற அதுல இருந்து உபரி பொருட்கள் நிறைய இருக்கு. தென்னை மட்டை எடுத்து அதுல பல பொருட்கள் செய்யலாம். எப்படி இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தா எவ்வளவு நன்மை பாருங்க. இயற்கை ஒரு தென்னை மரம் வளர்த்தா தென்னையை பெற்றா இளநீர் பார்க்கலாம். தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர்னு பார்த்தான். இவன் அதான் நடக்குது. இவனை படிக்க வச்சு கடைசியில போய் டிவி கேட்டு இருக்காங்க போய், இல்லாட்டி ஏதாவது சென்சி கிச்சி சொல்லிட்டு இருக்கான். ஆனா படிக்க வச்சது எதுக்காக? கல்விங்கிறது இறைவனை உணர்றதுக்காக. இன்னைக்கு அந்த கல்வி இல்லையே, இன்னைக்கு எல்லாம் பௌதிகமான கல்வி தானே. என்ன பெரிய சாதனை பண்ணு பௌதிக, இதுதான் பெரிய சாதனை. என்ன சாதனை? தலைநகரத்துல சுத்தமான காற்று இல்ல. 50 வருஷமா இப்பயும் கூட நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, கூவம் ஆறு வந்து ஆந்திரா வரைக்கும் நல்ல தண்ணி, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சாக்கடை ஆயிடுச்சு. பெரிய சாதனை. இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்து பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் நம்ம இயற்கையை பாதுகாக்கணுமோ அதெல்லாம் நாசம் பண்ணி வச்சு. அப்புறம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு நான் வந்து ஃபாரின் போய் செட்டில் ஆறேன், நான் அங்க போய் வேலை பார்க்குறேன், இங்க போய் வேலை பார்க்குறேன், ஏன்னா இங்க வாழ முடியாதுன்னு ஆயிப்போச்சு. அப்ப இதெல்லாம் தான் ப்ராப்ளம். இன்னைக்கு என்னன்னா, இயற்கையோடு சேர்ந்து வாழாதனால இன்னைக்கு மக்கள் நிறைய தொந்தரவுகளும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், புனித நதிகள் ஓடுற நாட்டுல பாட்டில் காசு கொடுத்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. பெருமை இதுல. பெருமை என்ன பெருமைன்னா, கேன் தண்ணி வாங்கிடுங்க. தண்ணி கேன் தண்ணி தான் வீட்டுல. என்ன கேன் தண்ணி? வீட்டுக்கு வெளியில போனா காவிரி ஆறு ஓடுது, ஆனா அது குடிக்க மாட்டேன், ஏன்னா சாக்கடை ஆயிடுச்சு.
இப்படி ஒரு விஷயமும் இங்க பண்றோம். இப்படி பண்ணிட்டு இந்த சோகால்டு மாடர்ன் சிவிலைசேஷன் ஒரு ஒரு ஃபிளைட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபிளைட்ல என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க அந்த நாட்டுக்கு போறேன், வியாபாரத்துக்காக இந்த நாட்டுக்கு போறேன். என்ன அவசியம் இருந்தது? அவசியமே இல்லையே. தேவையில்லாம உருவாக்கி அப்புறம் கஷ்டப்பட்டு. ஆனா வைகுந்தத்துல அப்படி இல்லை. வைகுந்தத்துல இங்க அவன் ஒரு கார் வச்சிட்டு இருக்கான். அந்த காரு பிளைட் எல்லாமே பெட்ரோல் போட்டதான் ஓடும், டீசல் போட்டதான் ஓடும், இல்ல சிஎன்ஜி போடணும், இல்ல பேட்டரி சார்ஜ் பண்ணணும். வைகுண்டத்துல ஒண்ணும் கிடையாது. அது இயல்பா ஒரு எந்த ஒரு ஃபியூலும் தேவையில்லை. ஏன்னா சேத்தனா, ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகமானது. அப்ப வைகுண்டத்துல இருக்கிற விமானத்துக்கு எதுவுமே நீங்க போட வேண்டாம். அவ்வளவுதான். எதுக்கு விருந்தாவனத்துட்டு போகணும்? எல்லாமே விருந்தாவனத்துல இருக்கு. தானியங்கள் கிடைக்குது, கோமாதா பசு கௌவேர தனமா தானியன தனம். ஏன் நந்த மகாராஜ் பிரபா சொன்ன, ஏன் நந்த மகாராஜ் அவர் எந்த நாட்டை ஆண்டாரு? ஆனா வெறுமனே பசுக்களை பராமரிச்சதுல ஒரு சக்கரவர்த்தி மாதிரி வாழ்ந்திருக்கு. வெறுமனே பசுக்களை பராமரிச்சதுனாலேயே கிருஷ்ணனுடைய அப்பாவுக்கு நந்த மகாராஜ் பேர். நந்த மகாராஜ். ராதாராணுடைய அப்பாவுக்கு ரிஷபானு மகாராஜ். எந்த நாட்டை அவங்க ஆண்டாங்க? ஏன் மகாராஜ் அவங்க? ரிஷபானு மகாராஜா 11 லட்சம் பசு வச்சிருந்தாரு. 11 லட்சம் பசு கோமாதா. நந்தகோபருடைய கோசாலையில 9 லட்சம் பசு. நம்ம 20 கோமாதா வச்சுட்டு திணறோம் நம்ம. பட் அவங்க பாருங்க, ஏன் அவங்களால முடிஞ்சதுன்னா அந்த அளவுக்கு நிலம் இருந்தது, அது இயல்பான வாழ்க்கையா இருக்குது. இன்னைக்கு கோசாலை கோமாதாவை பராமரிக்கிறது ஒரு செப்பரேட்டான லைஃப் ஆயிடுச்சு, தனி ஒரு வாழ்க்கையா இருக்கு. ஆனா இன்னைக்கு இது இயல்பான ஒரு வாழ்க்கை. ஒரு வீட்டுல 8-10 குழந்தைங்க இருக்க மாதிரி 8-10 கோமாதா இருக்கு. ஆமா, அது இயல்பான வாழ்க்கை. என்னன்னா ஒரு வீட்டுல 8-10 குழந்தைகள் இருக்கும், 8-10 கோமாதா இருக்கும், 4-5 ஆட்டுக்குட்டி இருக்கும், கோழி இருக்கும், அப்படி அது மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும். அது என்ன பண்ணும்? சாணி போடும், அது இயற்கை உரமாகும், அதுல இருந்து தானியங்கள் வளரும், அப்படி ரீசைக்கிள் ஆகி வருது. இன்னைக்கு மனிதர் பயன்படுத்தி ஏதாவது ரீசைக்கிள் பண்ண முடியுதா? அதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கா? இப்ப என்ன பண்ணலாம், இந்த பிளாஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. பிளாஸ்டிக்கே முதல்ல ஒழிக்கணும், அந்த பிளாஸ்டிக் எப்படி திரும்ப யூஸ் பண்றதுன்னு பார்த்து. அப்போ வைகுந்த லோகத்துல இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு விமானம் இருக்கு, அந்த விமானத்துல பறக்கிறாங்க. அந்த விமானம் ஜொலிக்கிறான். வைகுண்டத்துல இருக்கிற விமானம் எப்படி இருக்கு? இது 4 குமாரர்கள் பாக்குறாங்க. இந்த 4 குமாரர்களும் வைகுந்தம் போனப்ப பாக்குறாங்க. அங்க எப்படி பாக்குறாங்க? ஆன்மீக வானம் முழுவதும். இப்ப பௌதிக வானம் ஒண்ணு இருக்கு, இப்ப நம்ம பூமியில இருக்குமா, ஒரு வானம் தெரியுதா? அதே மாதிரி ஆன்மீக உலகத்துக்கு ஒரு வானம் இருக்கு, ஆன்மீக வானம். அந்த ஆன்மீக வானம் முழுவதும் பகவானின் சிறந்த பக்தர்களால் ஓட்டி செல்லப்படும் விமானங்களினால் ஒளி செய்யப்பட்டிருப்பதையும் அங்கே முழுமுதற் கருண் ஆட்சி நிலவுவதையும் கண்டார்கள். அதான் இறைவனின் சாம்ராஜ்யம், இறைவனின் ராஜ்யம். அப்பேற்பட்ட இடத்தை விட்டுட்டு இங்க வந்து கஷ்டப்படு. அதனால முட்டாள்கள் நம்ம. நம்ம ஏன் முட்டாள்னா, இந்த மாதிரி ஒரு இடத்த விட்டு வந்துருக்கு. எந்த மாதிரி விமானம் அது? ஃபுல் இஸ் அந்த அந்த ஃபிளைட் ஃபுல்லா மேட் ஆஃப் கோல்ட், ஐவரி, எமரால்ட்ஸ், டைமண்ட், விலை மதிக்க முடியாத ஆபரணங்களால செய்யப்பட்ட விமானம். இங்க மனுஷன் போடுறதுக்கு கழுத்துல காதல நகை போட்டாலே பெரிய விஷயம் ஜட உலகத்துல. இன்னைக்கு மக்கள் வந்து தங்கம் வாங்குறதுக்கு கடினமா உழைக்க வேண்டியது. இன்னைக்கு மக்கள் வந்து தங்கம் வாங்குறதுக்கு கடினமா உழைக்கணும். ஆனா வைகுண்ட லோகத்துல அது சர்வசாதாரணமா கிடைக்கும். ஏன்னா சிந்தாமணி கல்லு, அந்த வைகுண்ட பிரகாரமே சிந்தாமணி கல்ல தான் கட்டணும். இங்க எல்லாரும் தங்கத்துக்கு பின்னாடி ஓடுவாங்க. அங்க தங்கம் இருக்கும், ஆனா யாருக்கும் அட்டாச்மெண்ட் இருக்காது. ஏன்னா காரணம் கிருஷ்ணா மேல அட்டாச்மெண்ட். அங்க இங்க வந்து நம்ம கல்லும் மண்ணெல்லாம் பாக்குற மாதிரி அங்க தங்கங்களும் ஆபரணங்களும் அப்படி அப்படின்னு செதறி கிடைக்கும் பகவானுடைய உலகத்துல. ஏன்னா அது ஐஸ்வர்ய தாமம். வைகுந்தா இஸ் ஐஸ்வர்ய தாம். வைகுந்தா, மதுரா, துவாரகா ஐஸ்வர்ய தாம். அங்க என்ன ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சம்? லட்சுமி, ஆயிரக்கணக்கான லட்சுமி இருக்காங்க அங்க. லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம். ஆயிரக்கணக்கான லட்சுமி அங்க சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வைகுண்டத்துல இதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. அப்போ
ரொம்ப எளிமையா ப்ரோப்பா சொல்றது, சரி நீ நீ வந்து ரொம்ப வசதியா வாழ்றியா, பகவான்கிட்ட போயிடு. இங்க வசதியா வாழ்றது கஷ்டம், இங்க வசதியா வாழ முடியாது. அப்படி நீ வசதியா வாழ்ந்தாலும் அது நிரந்தரம் இல்லை. ஒரு காலத்துல விட்டுட்டு போகணும். ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் சரி ஒரு பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர், உலகத்துக்கு டாப் மோஸ்ட் கோடீஸ்வரர் எடுத்துக்கணும். வேர்ல்டு நம்பர் ஒன் மில்லியனர், மல்டி மில்லியனர், வேர்ல்டு நம்பர் ஒன் பிசினஸ் மேன், நம்பர் ஒன் கோடீஸ்வரர், ஒன்னா செத்து போயிடும் இல்லையா? ஆனா வைகுந்த லோகத்துல எப்பேற்பட்ட செல்வந்தனும் அந்த செல்வத்தை இழக்கிறது இல்ல. அங்க பகவானோடு அந்த செல்வத்தை அனுபவிச்சுட்டு, அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம். வைகுந்த லோகத்துல நம்ம செல்வத்தை அனுபவிக்கலாம். எப்படி? கிருஷ்ணாவுடைய சேவையில. அப்ப என்ன ஆயிருமா, அங்க வந்து அது மேல அட்டாச்மெண்ட் இருக்கு. ஏன்னா அது கிருஷ்ணா மேலதான் அட்டாச்மெண்ட். பாத்தீங்களா? சோ இங்க இதனால ரொம்ப அழகழகான பாயிண்ட்டுக்கு சொல்லியிருக்கு. ஆன்மீக உலகம் எப்படி இருக்கு, அங்க இருக்கிறவங்க எப்படி அழகா சந்தோஷமா ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத வந்து இந்த 4 குமாரர்கள் பாக்குறாங்க. அடுத்தது ப்ரோப்பா எழுதியிருக்காரு பாருங்க. இந்த முனிவர்கள் தங்கள் தனிப்பட்ட யோக சித்திகளின் பயனினால் வைகுண்ட லோகத்தை அடைந்தனர் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. இதுவே யோக முறையின் நிறைவு என்று கருதப்படுகிறது. சோ யோகாவுடைய கன்க்ளூஷன் கிருஷ்ணாட்ட போகணும். அப்புறம் அடுத்த வரியில் எழுதுறாரு, உடற்பயிற்சியும் உடலை ஆரோக்கியமா வைத்திருப்பது மட்டுமே யோகத்தின் நிலையின் இறுதி லட்சியம் கிடையாது. அதை பார்த்தா அப்படி ஆயிடுச்சு. இதில் நவீன எந்திரங்கள் விண்கலங்கள் வெற்றி பெறுவதில்லை. இந்த மெட்டீரியல் பிளைட்டை வச்சுட்டு அவங்க ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட அது அந்த ஒரு பெட்ரோல் போட்டா ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும், அவ்வளவுதான். ஆனா பகவானுடைய ஆன்மீக லோகத்தில் இருக்கிற விமானத்துல நீங்க எந்த வைகுந்தத்துக்கு வேணா டிராவல் பண்ணலாம். ஹோல் வைகுந்தா நீங்க டிராவல் பண்ணலாம் வான்வெளியில. பாருங்க எவ்வளவு அழகான இடம். அப்புறம் என்ன சொல்லியிருக்கு, தஸ்மின்னாதித்ய முனையக அசத்தியமான் போட்டாங்க, அசத்தியமானக ரக்ஷாக சமான விவசாத சப்த மாயாம் தேவாவசக்த கிரகீத கதோ பரத்ய கேயூர் குண்டல கிரீட விடங்க வேஷோ. பகவானின் உறைவிடமான வைகுந்தபுரியின் 6 வாயில்களை கடந்து சென்ற பின்னரும் கூட அங்கே செய்யப்பட்டிருந்த அலங்காரங்களினால் அவர்கள் ஆச்சரியம் எதுவும் அடையவில்லை. 7வது வாயிலில் ஒத்த வயதுடைய இருவர் கைகளில் கதாயுதம் தாங்கி வைர வைடூரியங்களினால் ஆன கிரீடங்கள், கை வளையல்கள் மற்றும் கண்ணை கவரும் வண்ண ஆடைகளும் அணிந்து நின்று கொண்டிருப்பதை கண்டனர். அப்போ இந்த 4 குமாரர்கள், வைகுண்டத்துல 7 வாயில் இருக்கு, 7 என்ட்ரன்ஸ் இருக்கு வைகுண்டா. பகவானுடைய ஆன்மீக லோகத்துக்குள்ள போறதுக்கு 7 நுழைவாயில், 7 என்ட்ரன்ஸ். அந்த 6 நுழைவாயிலும் கடந்து போகும்போது இதுவரைக்கும் அவங்க லைஃப்லயே பார்க்காத மாதிரி வந்து ஆபரணங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் பார்க்கறாங்க. அலங்காரம், தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, பவளம், மாணிக்கம், விலை மதிக்க முடியாத உயர்ந்த ஆபரணங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டது. ஆனா இது அவங்க கவர்ல. ஏன்னா அவங்க இதுல கவர்ச்சி அடையல, அவங்க பகவானுடைய லீலையில கவரப்பட்டிருக்காங்க. பகவானுடைய லீலையில கவரப்பட்டதுனால இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள பாதிக்காது. அதுதான் நம்ம சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றோம். இதெல்லாம் இருந்து ஏன் ஆத்மா இங்க வந்தான் பாருங்க. இப்பேற்பட்ட இடத்த விட்டுட்டு, வைகுந்த லோகத்துல இப்பேற்பட்ட இடத்த விட்டு நம்ம இங்க வந்திருக்கிறோம். எந்த புத்திசாலியா வருவாங்களா? வரமாட்டாங்க. அதுக்கு ப்ரோப்பா என்ன சொல்றாரு, ப்ரோப்பா என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, ஒரு அப்பா ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் இருக்கு. அப்பா வந்து ரொம்ப பெரிய கோடீஸ்வரர். அந்த கோடீஸ்வரனுக்கு ஒரே வாரிசு. அப்ப அந்த சொத்துல யாருக்கு? அந்த பையனுக்கு தான். ஆனா அந்த பையன் வந்து அப்பா சொல் பேச்சு கேட்காம நடக்கிறான். அப்ப அப்பா கண்டிக்கிறார், உடனே வீட்டை விட்டு வெளியில போயிடறான், எனக்கு உன்னோட இது வேண்டாம். அப்ப யாருக்கு நஷ்டம்? இந்த பையனுக்கு தான் நஷ்டம். அப்புறம் அப்பா என்ன பண்றாரு, ரொம்ப மனசு இறங்கி போய், சரி பரவாயில்ல, பையன் தப்பு பண்ணிட்டா, திட்டுனே போயிட்டான், சரி நீ வா, ஒழுங்காரு, இந்த சொத்து உனக்கு தானே, நீ தானே அனுபவிக்க போற, ஒழுங்காருன்னு சொல்ற. அந்த பையன் கேட்கணுமே. அப்போ அப்பா போய் சொல்றாரு, கேட்கல. அப்புறம் அப்பா என்ன பண்றாரு, யாரும் அனுப்பிச்சு வைக்கிறாரு, அவங்க மாமா, சித்தப்பா, பெரியப்பா யார்கிட்டயே சொல்லி அந்த பையனுக்கு போய் அறிவு சொல்லுங்க, என்னை விட்டு போயிட்டான். அந்த மாதிரிதான்
நம்ம எல்லாருமே ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணரோடு ஆனந்தம் அனுபவிக்க வேண்டியவங்க. அது வேணா நீங்க வந்துட்டோம். ஆனா கிருஷ்ணா வந்து காரணமற்ற கருணையோடு இங்க வர நம்மளால திரும்ப கூட்டிட்டு போறது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. பாருங்க இந்த பாகவத்துல எவ்வளவு அழகான வர்ணனை இருக்கு. வைகுந்த லோகத்துல இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு. அப்போ ஒருத்தர் வசதியா வாழணும்னு நினைச்சா கூட இங்க ட்ரை பண்ணக்கூடாது, பகவான்கிட்ட போயிடணும். பகவான்கிட்ட போயிடணும். ஏன்னா அந்த செல்வம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து என்னைக்குமே வீழ்ச்சி அடையாது. பகவானே உலகத்துல இருக்கிற செல்வம் என்னைக்கும் வீழ்ச்சி அடையாது, நிலையான நித்தியமானது. ஜட உலகத்தில் கிடையாது. 2-3 தலைமுறைக்கு மேல செல்வம் இருக்கு, போயிடும். ஸ்கிரீன் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடிக்கடி டிஸ்பிளே செக் பண்ணுங்க. சரி, அடுத்தது இருக்கா. இந்த மாதிரி 4 குமாரர்களும் 6 என்ட்ரன்ஸ் கடந்து போறாங்க. அங்க இருக்கிற ஐஸ்வர்யத்துல கவரப்படவே இல்லை. இங்க ஒரு நகைக்கடையை பார்த்தா நம்ம வாயத்தை நின்றுவோம். இவ்வளவு நகை இருக்கா, எவ்வளவு டிசைன் புதுசா வந்திருக்கா இல்லையா. தங்கத்தை பார்த்தோன்னே அப்படியே நம்ம உருகிடும். ஆனா வைகுந்தத்துல இவங்க உருகவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த 7வது என்ட்ரன்ஸ்ல 2 பேர் நிக்கிறாங்க. 2 பேருக்கு ஒரே வயசா இருக்கு, ஒரே வயசு, ஒரே மாதிரி இருக்காங்க. ஆபரணங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கிரீடம் வச்சிருக்காங்க, வண்ண வண்ண ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க. ஃபுல்லா அந்த ஆர்னமெண்ட்ஸ் ஃபுல்லா ஜுவல்ஸ். பாருங்க விஷ்ணு தூதர் எப்படி இருக்காங்க. விஷ்ணு தூதர்கள் தோற்றத்துல விஷ்ணு போலே இருக்காங்க. மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சிருக்காங்க, 4 கரங்கள், சங்கம், சக்கரம், கதை, தாமரை எல்லாம் வச்சிருக்காங்க. தோற்றத்துல விஷ்ணு போலே இருக்காங்க. அத சாரூபியம். யாராவது வந்து நான் பகவானை போலே ரூபம் எடுத்துக்கணும்னு நினைச்சு உடலை விட்டா அந்த மாதிரி உருவங்கள் சாரூபியம். சாலோப்பியா, கிருஷ்ணோட உலகத்துல போய் அவருக்கு நிகர வசதியா வாழலாம். கிருஷ்ணனுடைய நண்பரா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், சேவகரா இருக்கலாம். ஆமா, கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு செஞ்சு அந்த பக்தியில பக்குவமாயி எனக்கு துளி கூட காமம் கிடையாது, எனக்கு துளி கூட பௌதிக ஆசை கிடையாது, எனக்கு இந்த பௌதிக உலகம் வேண்டாம் அப்படிங்கிற வைராக்கியம் வரும்போதுதான் கிருஷ்ணன் இருக்கும். எனக்கு இந்த பௌதிக உலகத்துல கவர்ச்சி இருக்கக்கூடாது. எப்ப இந்த பௌதிக உலகத்துல கவர்ச்சி நம்மளை விட்டு போகுதோ அப்பதான் கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போகும். கிருஷ்ணா அப்ப எப்படி சொல்லலாம், கிருஷ்ணாவுடைய உலகத்துக்கு போகணும், கிருஷ்ணர் மேல கவர்ச்சியை வளர்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பௌதிக உலகத்துல கவர்ச்சி போயிடும். செயற்கையா பண்ண முடியாது. இந்த பௌதிக உலகத்திற்கு இருக்கிற பற்றுதல், புலன்ப விஷயங்கள்ல பற்றுதல், கவர்ச்சியை வந்து செயற்கையா துறக்க முடியாது. அப்ப என் பற்றுதல கிருஷ்ணா மேல அதிகரிக்கும். கிருஷ்ணா மேல அதிகரிச்சா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இதுல பற்றுதல் போய். இப்ப 4 குமாரர்கள் பாருங்க, இந்த 4 குமாரர்கள் வைகுண்டத்துக்கு போறாங்க. அந்த கவர்ச்சி, அந்த ஆடம்பரம், ஆபரணங்கள்லாம் அவங்க கவரல. அவங்க 2 பேர் நின்று இருக்காங்க, அவங்க சம வயசு தான். அப்ப என்ன அர்த்தம்னா வைகுந்த லோகத்துல வயோதிகம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே வயசு தான். எல்லாரும் இளமையா இருப்பாங்க, எல்லாரும் அழகா இருப்பாங்க. அங்க வந்து ஒருத்தர் கருப்பா இருப்பாரு, ஒருத்தர் வெள்ளையா இருப்பாரு, அப்புறம் ஒருத்தர் நெட்டையா இருப்பாரு, ஒருத்தர் குட்டையா இருப்பாரு. கிடையாது. வைகுந்த லோகத்துல நெட்டை குட்டை, கருப்பு வெள்ளை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அழகு உள்ள அழகு இல்லாதவன், அறிவு உள்ளவன் அறிவு எல்லாம் கிடையாது. அந்த லோகத்துல எல்லாரும் சம வயது உடையவர்களாகவும், எல்லாரும் அழகானவங்களும் ஐஸ்வர்யம் நிறைந்தவங்களுமா இருக்காங்க. வித்தியாசமே பார்க்க முடியாது. அப்புறம் அப்புறம் என்ன இருக்கு, அவங்க வந்து ஒரே மாதிரி ஆபரணம் நடிச்சிருக்காங்க, ஒரே மாதிரி இருக்கிறதையும் பாக்குறாங்க. அங்க வந்து என்ன நடக்குதான், அது இரு காவலர்கள் ஜெயன் விஜயனை பாக்குறாங்க. அவங்க கழுத்துல ஒரு மாலை அணிஞ்சிருக்காங்க. அந்த மாலை வண்டுகள் சுத்தி ரீகாரம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி ரீகாரம் பண்ணிட்டு வைகுந்த லோகத்தில் உள்ள பகவானை காண வேண்டும் என்றும் ஆவலில் விரைந்து சென்று கொண்டிருந்த முனிவர்கள் தாங்கள் கடந்து சென்ற 6 வாயில்களில் செய்யப்பட்டிருந்த உன்னதமான அலங்காரங்களில் சிறிதும் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் 7வது வாயிலில் ஒத்த வயதுடைய இரு காவலர்களை கண்டனர். ஒரே வயதுடையவர் என்பதற்கு காரணம், வைகுந்த லோகத்தில் உள்ளவர்களுக்கு முதுமை என்பதே கிடையாது. அங்க பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, முதுமை கிடையாது, நோய் கிடையாது, அங்க துன்பமே கிடையாது. அதான் வைகுந்தா. அதனால் அங்கே உள்ளவர்களிடையே வயது வேறுபாடுமே ஒருவரால் கண்டுகொள்ள முடியாது. வயசு வித்தியாசமே பார்க்க முடியாது. வைகுந்த லோகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் முழுமுத கடவுளான நாராயணரை போன்றே சங்க சக்கரம் கதை தாமரை போன்றவற்றை ஏந்திய வண்ணம் அணி செய்யப்பட்டிருப்பார்கள். 4 கரமுள்ள மூர்த்தியா இருக்கான். அப்புறம் என்ன சொல்லியிருக்கு,
மத்தத்திரேவ வனமாலயகயா நிவீதோ விஸ்வஸ் வின்யஸ்தயா சித ஈதுஷ்டய பாகுமத்யே வக்ரம் புருவ குடிலயா ஸ்புத நிர்கமாப்யாம் ரக்தே க்ஷணேன ச மனா ரபசம் ததாசோ. அந்த 2 காவலர்களின் கழுத்தில் இடப்பட்டிருந்த 4 கரங்களுக்கு இடையே தொங்கிக் கொண்டிருந்த 19 மாலைகளில் மாலையில் வண்டுகள் மது அருந்தி மயங்கி கொண்டிருந்தது. அந்த மாலையில பூ மாலை இருக்கு இல்லையா, அதுல தேன் சுரக்கும். அந்த அத அதை குடிச்ச அந்த வண்டுகள்லாம் எப்படி இருக்கான், போதையை அடிச்ச மாதிரி மது மந்தி மயங்கி கொண்டிருந்தன. அவர்களது தெளிந்த புருவங்களிலிருந்து நீண்டு விடுத்திருந்தும் சிவந்த கண்களிலிருந்தும் அவர்கள் எக்காலத்திலோ சினமுற்றிருக்கிறது என்று தெரிகிறது. அவங்களுக்கு ஏதோ கோபத்துல இருக்காங்க மாதிரி தோணுது. அதுக்கான காரணம் பின்னாடி நம்ம படிப்போம். இந்த கலியுகத்துல பூ நறுமணமா கிடைச்சாலே பெரிய விஷயம். அப்புறம் வண்டு வந்து ரீகாரம் போடுறது. நீ கலியுகத்துல இருக்கிற பூல மண்டுகள் கூட வரமாட்டேங்குது. ஆனா மனுஷங்க வாங்கி வச்சுக்கிறோம். என்ன பண்றது, வேற வழி இல்லை. கிடைக்கிற பூ வாங்கிக்கிறது. என்ன கெமிக்கல் கொண்டு விட்டுறோம். பூ நிறைய சாகுபடி வரணும்னு சொல்லி பூ நிறைய கிடைக்கணும் விவசாயம் என்ன பண்றான், ஃபுல்லா கெமிக்கல் அடிச்சு விடுறான். அப்புறம் வண்டும் வராது, ஒண்ணும் வராது. அந்த பூ வண்டே விரும்பல, அப்புறம் எப்படி மனுஷன் விரும்புவான். ஆனா வேற வழி இல்லாம விரும்புவான். கலியுகத்துல விற்கிற பூவுக்கு வண்டே வர மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு மக்கள் வாங்கி வச்சுக்கிறாங்க வேற வழி இல்லாம. நாமளும் வேற வழி இல்லாம பகவானுக்கு அந்த பூவை தான் ஆஃபர் பண்றோம். ஆனா பகவானுக்கு வந்து பெஸ்டா கொடுக்கணும். நல்ல நறுமணம் மிக்க மலர்களை வந்து நிவேதனம் பண்ணணும். அப்படின்னா நம்ம தான் சொந்தமா தோட்டம் வைக்கணும். பகவானுக்கு நறுமணம் மிக்க மலர்களை நம்ம ஆஃபர் பண்ணணும்னு சொன்னா நம்ம தான் சொந்தமா தோட்டம் வைக்கணும். கலியுகத்துல மலர்கள் வந்து நறுமணம் வந்ததுன்னா பெரிய விஷயம் தான். இல்ல விஷம் அப்படியா, அத கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது அங்க. சரி, எனிவே சோ எப்படி இருந்தாலும் இப்ப வைகுந்தலோகத்தை பற்றிய வர்ணனை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால ஒரு ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், வைராகியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இனி ஒரு பிறவி எடுத்தா அது வைகுண்டத்துலதான், இங்க வேண்டாம். இனி ஒரு பிறவி இங்க வந்தோம்னா இதை விட மோசமானதெல்லாம் பார்க்க வேண்டியது. இதை விட இப்ப நம்ம என்னென்ன ஜட உலகத்துல கலியுகத்துல என்னென்ன பார்த்துட்டு இருக்கோமோ இது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இதை விட மோசமானதுல நேத்து முந்தானத்து ஒரு மெசேஜ் வந்தது. என்ன கொடுமை பாருங்க. இந்த மெசேஜ்ல யாரோ அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. இவன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அவன் ஹோமேஜ் கொண்டு போட்டான். அப்பா அம்மா வந்து ஹோமேஜ்ல ஓல்டேஜ் ஹோம்ல இருக்காங்க. இறந்து போனதுக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஜிபே பண்ணி விட்டுருக்காங்க. அப்பா அம்மா இறந்து போனது 150 ரூபாய் 200 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டு அந்த வீடியோ எடுத்து போடுங்கன்னு. இறந்து போன போட்டோ வீடியோ. சொந்த அப்பா அம்மா பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு 3-4 பசங்க பொண்ணுங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. அப்பா அம்மா வந்து ஓல்டேஜ் ஹோம்ல போட்டாங்க. முதியோர் இல்லத்துல அப்பா அம்மா போட்டாங்க. இவங்க எல்லாம் வேற நாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க ஃபேமிலியோட. இப்ப அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. என்ன பண்ணிருக்கான், ஜிபே பண்ணி விட்டுட்டு அந்த வீடியோ எடுத்து அனுப்புங்க. அந்த அந்திம கிரியா பண்ற வீடியோ இந்த நிலையில வந்து நிக்குது நாடு. இப்ப எங்க மக்கள்கிட்ட வந்து இரக்கம், கருணை, அன்பு, பாசம் பேப்பர்ல தான் எழுதி வைக்கும். போச்செல்லாம் கலியுகத்துல. அதனால கலியுகத்துல நீ போக போக இந்த மாதிரி துஷ்ட குணங்கள் உள்ளவங்க அதிகமாயிட்டே இருப்பாங்க. கருணை, இரக்கம் எதுவும் இருக்காது. அப்பாவி மிருகங்களை கொல்லுவாங்க. சொந்தக்காரன் கூட பார்க்க மாட்டாங்க, பெற்றோர்களை பார்க்க மாட்டாங்க, எதுவுமே. பாத்தீங்களா, புலன்பத்துக்காக அதான் பணம் இருந்தா அவங்க கூட இருப்பாங்க, பணம் இல்லையா அவங்க கூட. யார் நண்பன் சொன்னா கஷ்டப்படும்போது கூட இருக்கிறது நண்பன். இன்னைக்கு பணம் இருந்தா அவங்க கூட இருப்பான், பணம் இல்லையா அவங்க கூட ஏண்டா போயிருக்கு, நாம சேர்ந்து கஷ்டப்படும். இந்த மாதிரி கலியுகத்துல நாளுக்கு நாள் வந்து சுயநலம், புலனின்பம் இதுதான் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த குணம் இருக்கிறவங்க பகவான்கிட்ட போகணுங்கிற விஷயத்த கனவுளோட நினைச்சு பார்க்க முடியும். இதெல்லாம் விட்டால் மட்டும்தான் கிருஷ்ணாக்கு திரும்ப போகணும். அப்ப கிருஷ்ண உணர்வு தான் ஒரே வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. கலியுக மக்களுக்கான கடைசி வாய்ப்பு கிருஷ்ண உணர்வு தான். இதை விட்டுட்டா அவ்வளவுதான். ஏர்போர்ட்ல சொல்லுவாங்க ஃபைனல் கால், அடிக்கடி சொல்லுவாங்க கிளாஸ்ல. ஏர்போர்ட்ல வந்து ஃபைனல் கால் சொல்லுவாங்க. அனந்தமூர்த்தி கிருஷ்ணதாஸ், யுவர் ஃபிளைட் இஸ் லீவிங் நவ் வித்தின் half an hour, வேர் ஆர் யூ நோ. அனந்தமூர்த்தி கிருஷ்ணா எங்க இருக்கீங்க, உங்க ஃபிளைட் போக போகுது,
ஃபைனல் கால், இது உங்களுக்கு ஃபைனல் கால். ரெடியா இருக்கீங்களா, வர்றீங்களா? 2-3 தடவை கூப்பிடுவாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணாது, ஃபிளைட் போயிடும். அந்த மாதிரி கலியுக மக்களுக்கு வைகுண்டம் போறதுக்கான ஒரே வாய்ப்பு வந்து அகில உலக கிறிஸ்துவ பக்தி இஸ்லாம். இந்த பிளைட்டை விட்டுட்டோம்னா அவ்வளவுதான். இன்னொரு பிளைட் வருமா கிடைக்குமா தெரியாது. ஹரே கிருஷ்ணா. சுரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது